கலர் என்ன போட்டு கொடுத்தானடா? இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கணும். போதுமாடா? போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணணும். எவ்வளோ நேரம்டா இருக்கணும்? கலரணுமா? இங்கே பாருங்கள் கைஸ், இந்த மாதிரி இது நம்ம வந்து அவக்காய் தோல் தடியாக இருக்கும், அதனால் போட்ட உடனே அது வேகணும் இல்லையா, டைம் எடுக்கும். அதனால் உடனே கிளறக்கூடாது. அதில் இருக்க நம்ம கோட்டிங்லாம் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் நல்லா வந்து ஒட்டணும். அதனால் நல்லா கொஞ்சம் வெளிச்சம் விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போடுங்க. அது இதில் போட போதுமா? அந்த லைட்டாக ஒரு சில இடம் வந்து இதுவாகிடுச்சு மாதிரி டிஷ் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆகும், நல்லா பொரிஞ்சு வந்துடும், கலர் மாறிடும், உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் நல்லா வெந்து வரும். அப்போ நீங்கள் எடுத்துருங்க. சில எண்ணெய் எடுத்து வச்சுருக்கலாம், அதை காமிச்சிடுறேன், வீடியோவில் நான் காமிச்சிடுறேன். இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இது பாருங்கள் வேகலை, ஆனால் கோட்டிங் வந்து அப்படியே தான் இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் விட்டோம் இல்லையா டைமிங், அதனால். சரி, அந்த இது பிளேட் எடுத்துறேன், நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் நாங்கள் ரெடி பண்ணது பாவக்காய் சிப்ஸு. அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். நல்ல மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள், மொறுமொறுன்னு இருக்குது. இப்போ இது பார்க்கலாம். பார்த்துமா கீழே ஊற்றிட்டு போதுமா, காக்கா கொண்டு வச்சிடுமா. இங்கே பாருங்கள், ஓடிச்சுடா காக்கா, டக்குன்னு ஓடிடுச்சு. இந்த பட்டே போதும்.